السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء بعظمته والحمد لله الذي ذل كل شيء بعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت عيبوا بحكم نيابتي عن حكمكم. கலியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாக்கியம் மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆனில் சூரா அன்-நிசாவினுடைய 29வது ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஈமானிய பாடத்தை நமக்கு போதித்து காட்டுவார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وأرسلناك للناس رسولا وكفى بالله شهيدا. ما أصابك من حسنة فمن الله. எந்த ஒரு நலவு நடந்தாலும் அது அல்லாஹுவின் புறமிருந்து உள்ளது, அவனிடத்தில்தான் கிடைக்குது அப்படின்னு அல்லாஹு சொல்றான். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நலவும் அல்லாஹுவிடம் இருந்துதான் அமைகிறது. ஆனா ஒமா அசாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக், ஏதாச்சும் ஒரு தீங்கு நிகழும் என்றால் உங்களுக்கு அது உன்னிடமிருந்துதான் ஏற்படுகிறது என்று அல்லாஹு சொல்கிறான். நல்லதை சொல்லும் பொழுது அல்லாஹ்விடமிருந்து வருதுன்னு சொல்றான். ஏதாச்சும் ஒரு தீங்கு தொட்டால் அது உன்கிட்ட தான் ஏற்படுது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இத மனிதர்களுக்கு நீங்க சொல்றதுக்காக வேண்டிதான் நாம உங்களை அனுப்பி இருக்கிறோம். வார்த்தை எல்லாம் புலங்குறான். وَأَرْسَلْنَاكَ لِلنَّاسِ رَسُولًا وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا. சும்மா இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு பெருமானார ஒதுங்க சொல்லல. நீங்க சொல்லிருங்க, சிலதெல்லாம் சொல்ல சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைக்கு அவங்களே பொறுப்பாக்கி விட்டுருவாங்க. இது மனிதனுடைய தன்மை. அல்லாஹ்வுடைய தன்மை அப்படி கிடையாது. நீங்க சொல்லுங்க, உங்களை நாம ரசூலை அனுப்பி இருக்கிறோம். وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا, அல்லாஹுவே சாட்சியாக இருக்க போதுமானவன் அப்படின்ட்டாங்க. அப்ப அவனும் அந்த சொல்லுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான்னு இருக்கும்.
நபி நீங்க சொல்லிட்டு வார்த்தைக்கு நீங்களே பொறுப்பு வச்சுக்கங்கன்னு சொல்லல. நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் சாட்சிக்கு போதுமானவன், நான் தான் சொன்னேன், அந்த வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு, தைரியமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்றதுல நமக்கு சிந்தனை செலுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்கு, ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையும் இருக்கு. ரெண்டும் இருக்குது நம்ம கிட்ட. முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கு. அவன் சொல்லிட்டான், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அல்லாஹ்வை நம்ம ஒத்துக்கிட்டோம் நான் என்று சொல்லி, அந்த தகுதியாளன் அவன் நீதமானவன் நேர்மையானவன் அப்படிங்கறது எல்லாம் நாம கபூல் செஞ்சிட்டோம். அதனால அவன் சொன்ன வார்த்தையை நாம கபூல் செய்யறது நம்ம மேல என்னது கடமை. ஆனா அதே சமயத்துல அவன் சொல்ற வார்த்தை சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இருக்குமான்னா அப்படி இருக்காது, புத்திக்கு அப்பாற்பட்டு இருக்குமான்னா இருக்காது, இந்த உலக நியதிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்குமா அப்படின்னா இருக்காது. இடையில சகோதர சமயத்தவர்களுடைய ஒரு போதகர்களுடைய ஒரு இத ஊடகத்துல பார்க்க நேர்ந்தது. ஒரு சகோதர சமயத்தினுடைய ஒரு அர்ச்சகர் போதகர் அவர் பேசுறார். அப்படி பேசும் பொழுது பாதிக்கப்பட்டவர் போல தெரியுது அவர். அப்ப அவர் சொல்றார், ஆனா அதே சமயத்துல யதார்த்தத்தை அந்த சமூகத்தின் மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறார். அவர் ஒரு போதகர் தான், ஆனா எடுத்து வைக்கிறார். சாதாரண போதகர் அல்ல, காவி உடை உடுத்திய போதகரும் கூட. அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு சொல்லக்கூடிய செய்திங்கிறது சமுதாயத்துல கவனிக்கப்படக்கூடிய செய்தியாக மாறும். அப்ப அந்த செய்தி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நாமளும் கவனிச்சோம். அப்ப அவர் சொல்ற செய்தி, வேதங்கள் அப்படிங்கிறது நாம சாம அதர்வன வேதங்கள் 4 வேதங்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த 4 வேதங்கள் குறித்து அவர் என்ன செய்யறார், இந்த வேதங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்கிறார். அப்ப அவங்க மக்கள் அவன் அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி பார்த்திருக்கிறீர்களா, உங்கள் கரம் தொட்டு விட்டுதா அப்படின்னு கேட்கிறார். அதுல பெரும்பாலான பேர் அல்ல, முழுவதுமாகவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, வேதங்கள் என்பது நமக்கானது, இந்த மக்களுக்கானது. அது மக்கள் கரமை தீண்டவில்லை என்றால் அதற்கு பெயர் வேதமாக இப்படி இருக்க முடியும். அது வேதம் தான், ஆனால் அதை நமது கரத்தில் சேர்க்கவில்லையே, யாரும் தரலையே, முழுசா யாரும் படிக்கலையே, பண்டிதர்மார்கள் கூட அதை முழுசா படிக்கலையேங்கிறார்கள். நமது பண்டிதர்மார்கள் கூட அதை என்ன செய்யல, முழுசா படிக்கல, எல்லாரும் படிக்கல, ஏதோ ஒரு சிலர்களிடத்தில் அது வேதங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மிடம் சேருவது அவர்கள் சொல்வதுதான் வேதமாக சேருகிறது என்றார். அது வேதமாக அவங்க கையில வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம காதுகளுக்கு சேருவது எதுன்னா அவங்க சொல்றதுதான் வேதமா சேருது. அதுல இருந்து வந்ததுதான் அவர்களுடைய வாக்குகளை வேத வாக்கு அப்படின்றாங்க. அவர் சொன்னா வேத வாக்கு அப்படின்றாங்க. அப்படி வேத வாக்குகளாக செவிகளில் சேருகிறது தவிர வேதம் சேர்ந்ததா அப்படின்னா இல்ல, இல்ல நமக்கு அது வேதனை தானே. அந்த மாதிரி இஸ்லாம் அப்படி நிறுத்தல்ல. இஸ்லாம் வேதத்தை கொண்டு சேர்த்திருக்கு, அதை சரியாக கொண்டு நிறுத்தி இருக்கு. ஆனா அவங்க அப்படி கவலைப்படுறாங்க, எப்படி வேதம் கிடைச்சதா, உங்க கையில எல்லாம் கிடைக்கல, படிச்சிருக்கிறீங்களா, நாங்களும் முழுசா பார்க்க முடியலன்னு அவர் ஆதங்கப்படுறாரு. ஆனா இஸ்லாமியர்கள் இப்படி ஆதங்கப்படணும், எல்லாம் கிடைச்சு நாம தொடாம இருக்கிறோம்னு சொல்லி, எல்லாம் கிடைச்சு நாம தொடாம இருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறத ரசூலுல்லாஹ் சிறப்பா சொன்னாங்க. சரி, ஒரு 5 ஆயத்தையாவது இன்னைக்கு நான் குர்ஆனை தொட்டு ஓதினேன் அப்படின்னு சொல்றது நம்ம 100% இருப்போமா, இதுல 100% இருப்போமா? இன்னைக்கு நான் குர்ஆனை தொட்டங்க, ஓதனங்க, 4 அர்த்தத்தை பார்த்தங்க, இல்ல ஒரு ஆயத்துக்காக அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்றது இந்த ஜும்மாவுடைய நாளில் கூட கேட்டா 100% நம்மால் கையை உயர்த்த முடியுமானா முடியாது. ஆனா இறைமறை நெடுகிலும் அப்படியே நீ இறை இல்லங்கள் நெடுகிலும் பார்த்தீங்கன்னா முன்னால வேதங்கள் அப்படியே பரப்பி வைக்கப்பட்டிருக்கும், அது வேதங்களாக இருக்கும். தொடக்கூடாது என்று சொல்கிற சமூகம் கவலைப்படுகிறது, தொட்டு ஓதுங்கள் என்று அழைக்கிற சமூகம் வேதனைப்படுகிறது. தொடமாட்டேங்கிறீங்கள, பள்ளிக்கு நேர்த்தோட வாங்க, வக்துக்கு நேர்த்தோட வாங்க,
இறைமறை குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுங்க, உட்கார்ந்து பேசாதீங்க. பேசுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, அதற்கு கொஞ்சம் நீங்க வந்து பாருங்க, இந்த 2 பேர் சேர்ந்தா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பள்ளியை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு பள்ளிகளையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். சில பேர்களுக்கு பேசினா தான் பொழுது போகும், அதை முதச பண்ணி உட்கார்ந்துருவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இறைவனோடு பேச வேண்டிய இடம். குர்ஆனை எடுங்க, ஓதுங்க. சரி, ஹைர். இப்ப அல்லாஹ் வந்து சொல்லிவிட்டு நகரக்கூடியவன் அல்ல, அகலக்கூடியவன் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து அல்லாஹ் சொன்னான்னு சொன்னங்க, ஆனா அதை அறிவு கொண்டுலாம் சிந்திக்க கூடாதுன்னு சொல்ற ஆளும் இல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் மிக தெளிவோடு சொல்வார்கள், என்ன கூட்டா போட்டிருக்கு, சிந்திக்க வேணாமான்னு கேட்பாங்க. சிந்தனை செலுத்த வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த ஆயத்துல சிந்தனை செலுத்ததானே செய்யணும்னு குருமக்கள் சொல்லுவாங்க. மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் நஃப்ஸிக் வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். நல்லது ஒன்ன தொட்டுச்சுன்னா அது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சு. வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக். கெட்டது தொட்டா அது உன்கிட்ட இருந்து வந்துச்சு. இது என்னங்க ரப்பு செய்யற வேலை? மனுஷன் சொல்ற மாதிரில இருக்கு. லாபம் வந்தா என்னால வந்துச்சு, நஷ்டம் வந்தா ஒன்னால வந்துச்சுன்னு ஒட்டுக்கோங்கிற மாதிரில இருக்கு. வியாபாரத்தில் திடீர்னு அப்படி ஒரு தில்லுக்குள்ள சேர்ப்பாங்க. ஏதாச்சும் பாக்கியம் கிடைச்சா என்னால வந்துச்சு, பாதிப்பு கிடைச்சா ஒன்னால வந்துச்சு ஒட்டுக்கோ அப்படிம்பாங்க. இது என்னங்க மனுஷன் சொல்ற வார்த்தை மாதிரில இருக்கு, அல்லாஹ் சொல்ற வார்த்தைன்னு சிந்தனை செலுத்தினால் மிக தெளிவோடு பெருமக்கள் அழகாக சொல்லுவார்கள். உதாரணப்படுத்தி சொன்னா உங்களுக்கு வழங்கும்னு நினைக்கிறேன். பெற்றோர், தாய் தகப்பர் புள்ள விஷயத்துல நல்லதுக்கு மாத்திரம்தான் கவனம் செலுத்துவாங்க. அவங்க ஒரு நாசமா போறதுக்கு பெற்றோர்கள் யாராவது சிந்தனை கூட செலுத்துவார்களா? அவங்க வந்து கெட்டு போகணும்னு சொல்லி யாராவது மனசுல நாடுவாங்களா? ஒரு காலம் அந்த பெற்றோர் நாட மாட்டாங்க. அப்படி நாடுனா அவங்க பெற்றெடுத்த புள்ள இல்லைன்னு ஆயிடும். அப்படி யாரும் நாட மாட்டாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சூழலில் இப்ப இந்த மாதிரி ஒரு நல்லதை பெற்றோர் நாடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப இந்த பெற்றோர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க, நீ இப்படி நடந்து கொண்டால் உனக்கு இன்ன வெகுமதி தருகிறேன், ஆனா நீ இப்படி செஞ்சன்னா அடிதான் உழும் அப்படிங்கிறாங்க. நீ இப்படி நடந்து கொண்டால் இந்த வெகுமதி தருகிறேன், ஆனா இப்படி நடந்து கொண்டால் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அடி உழுங்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், நல்ல சிந்தனைக்கு எடுக்கணும். இது பெற்றோர் சொல்ற வாசகம். எல்லாரும் சொல்றது இதுதானே, இப்படி நடந்துகிட்டா உனக்கு இந்த வெகுமதி தரேன், ஆனா இப்படி நடந்தா உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கலாம், ஆனா முதல் பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இரண்டும் முற்படுத்தப்பட்டிருக்கிறது, ரெண்டும் முற்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு இதுக்கு நாம நல்லதுமோ, இன்னொரு இது கெட்டதுமோ. அடியை யாராச்சும் நல்லதும்பாங்களா? இல்ல. திட்டுறது யாராவது நல்லதும்பாங்களா? இந்த மாதிரி அதை கெட்டதுன்னு சொல்லுவோம். இப்ப நல்லதும் முற்படுத்தப்பட்டிருக்கு, கெட்டதும் முற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் பெற்றோர் மனதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? பெற்றோர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா? அவன் நல்லதை தான் பெற வேண்டும் என்றுதான் இருக்கும், கெட்டதை பெறணும்னு இருக்காது. இல்ல இவன் போறான், இவன் அப்படி செஞ்சு என்கிட்ட வந்து அடி வாங்கணும், இப்படி யாராச்சும் பெற்றோர் நினைப்பாங்களா? போறான், ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டு என்கிட்ட நல்லா ஏச்சு வாங்கணும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு இருப்பாங்களா? வேற எவனாவது துவா செய்வான். அதனாலதான் எல்லாத்துட்டையும் சொல்லிடாதியோ, எல்லாத்துட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிடாதியோ மார்க்கம் சொல்றது. அதனாலதான் நண்பனா தான் இருப்பான், ஆனா அப்படி இப்படி ஒரு ஜாப் எனக்கு அமைஞ்சிருக்குடா, இன்டர்வியூ நாளைக்கு இருக்கு, இன்ஷா அல்லாஹ் போறேன், துவா செய்யணும்னா அதை எப்படா கெடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா, இல்ல நாம கிராஸ்ல உள்ள கூந்துடலாமான்னு யோசிப்பான். நண்பரா தான் இருப்பாங்க, நல்ல வளர்ந்து நெடுந்த நண்பர்களா தான் இருப்பாங்க. நம்ம பொண்ணுக்கு இன்ஷா அல்லாஹ் அங்க ஒரு வரம் கிடைக்குது, மாப்பிள்ளை பேசுறோம், அல்ல இந்த இதுக்கு இந்த பொண்ணு நல்ல இது கேட்கிறோம் அப்படின்னு. எங்கடா அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் சொன்னா ஏற்கனவே அவன் பொண்ணுக்கு கிடைக்காம இருக்கு, அவன் மகனுக்கு கிடைக்காம இருக்கும், இவன் கூட கிளாஸ்ல கூப்பிடுவான். அதை எப்படி நம்ம கிட்ட நாம திருப்புறது, அவனுக்கு கிடைக்காம எப்படி ஆக்குறது? இது மனுஷன்கிட்ட சில பேர்ட்ட வேண்டாம் நடக்கலாம், எல்லா நண்பர்களையும் சொல்லல, ஆனா இருக்கிறாங்களா இல்லையானா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும். ஆனா பெற்றோர் அப்படி நினைப்பாங்களா?
அப்படி ஒரு காலமும் நினைக்க மாட்டாங்கல்ல. அவன் நல்லதை செஞ்சு என்கிட்ட அவன் வெகுமதியை பெற்றுக்கோ, இப்படிதான் நினைப்பாங்க. பெற்றோரை இப்படி நினைக்கும் போது ரப்பு அப்படி நினைப்பானா? என் அடியா இப்படி செஞ்சு என்கிட்ட அடி வாங்கன்னு நினைப்பானா? என் அடியா இப்படி செஞ்சுக்கிட்டு அவன் நரகத்துல அவன் போகணும் அப்படின்னு நினைப்பானா? ரப்பு நினைப்பானா? என் அடியா இப்படி செஞ்சு இந்த பாதிப்பு அவன் பெற்றுக்கொள்ளணும் ரப்பு நினைப்பானா? அப்படி ஒரு காலமும் நினைக்க மாட்டான் ரப்பு. அப்ப இரண்டும் முற்படுத்தப்பட்டிருக்கிறது. நலவை அவன் நாடி வைத்திருக்கிறான், அவன் ஒரு கெட்டதை அவன் முடிவு செய்து வைத்திருக்கிறான். ஆனா உன் கையில தான் இருக்கு, நீ வெகுமதியை பெற்றுக் கொள்வதா அடிய வாங்குறதான். அதுல ரெண்டும் முவாஃபக்காகுது, ரெண்டும் போதுவாகிறது. எதுல? நலவு விஷயத்துல. மாசாபகமின் ஹசனத்தின் மினல்லாஹ், அல்லாவும் அதைத்தான் நாடுனா நீனும் அதையே செஞ்சுட்டா, அதனால அல்லாஹ் பிறந்திருந்து அவன் நாடிய பிரகாரம் கிடைச்சிருச்சு. ஒமா அசாபக மின் செய்யாத்தின் மின் நப்சி, தவறு செஞ்சா அந்த குற்றத்துக்கான பரிகாரம் அவன் அப்படி ஒன்ன நாடவே இல்லை, நாடாம நீனா செஞ்சிட்டப்பா, அதனால பாதிப்பு வாங்கிட்டாங்க. நீனா சூஸ் பண்ணி இருக்கிற, அவன் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அவன் செலக்ட் பண்ணி வச்சிருந்தது நல்லதுதான். ஆனா நீ செஞ்சது, நீ கெட்டதை நீ சூஸ் பண்ணிருக்கிற, நீ அதைதான் நீ செலக்ட் பண்ணிருக்கிற, நான் செலக்ட் பண்ணலப்பான்னு அவன் சொல்றான். புரிஞ்சுதா? நல்லதுக்கு நான் அதை தான்ப்பா சூஸ் பண்ண, நீ செய்வேன்னு சொல்லி. ஆனா கெட்டதுக்கு நான் அதை நினைக்கலப்பா, நீ தான் முடிவு செஞ்சிருக்கிற, நான் செஞ்சேன்னு சொல்லிடாத. புரிஞ்சுதா ரப்பு சொல்ற விஷயம்? எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்றான். சிந்தனை செலுத்தி பார்த்தால் அதற்குள்ளால் உள்ள சூட்சமும் புரியும். சிந்தனை செலுத்தாம மேலோட்டமா உன்னை படித்தாங்க உங்க மாசாபகமின் ஹசனத்தின் பமினல்லாஹ், நலவு எல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து வருது. ஒமா அசாபகமின் செய்யாத்தின் பமின் நஃப்ஸி, தீதுகள் எல்லாம் உன் கிட்ட இருந்து வருது. ஆஹா, ரப்பு மனுஷன மாதிரி பேசுறானேன்றோம். இல்லப்பா, ரப்பா தான் அவன் பேசுறான். அதனாலதான் இது சொல்லிட்டு எல்லாம் முடிக்கல. அடுத்து சொல்றான், நான் சொல்றதுக்கு என் வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற. இதுல மனிதர்களாகி நம்ம கிட்டே அல்லாஹ் தஆலா மிக தெளிவை சொல்லுகிறான், நீங்க பேசுற வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கிறோம்ங்கிறான். நான் பேசின வார்த்தைக்கு நான் பொறுப்பெடுக்க தகுதியாளன், நீங்க பேசின வார்த்தைக்கு நீங்க தான் பொறுப்பு. சில பேர் அவன் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு போயிடும். அப்படி சொல்லவே கூடாது. நீ வார்த்தையை விடுறதாக இருந்தா நீனும் சொன்னதாகத்தான் அர்த்தம், இல்லைன்னா வாய் மூடி மௌனமா போயிடும் அப்படிம்பா. சரி, இதில் நம் சிந்தனைக்கு இருக்க வேண்டிய ஏராளம் விஷயங்கள் இருக்கிறது. இதை நாம் ஆரம்பத்துல புரிந்து கொண்டோம். ஈமானிய பாடங்கள் ஏராளம் இருக்கிறது. ஏகத்துவ புரட்சி, இஸ்லாமே புரட்சிக்குரியதுதான், புரட்சி மார்க்கம் தான், சந்தேகமே இல்லை. எல்லாத்துலையும் ஜாகிலியத்துல இருந்த அத்தனையும் அப்படியே திருப்பி திசை திருப்பி போட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மனிதர்கள் எல்லாம் வேறுபட்டு பிளவுபட்டு தாழ்வுபட்டு நின்ற நிலையில் அவர்களை தூக்கி நிறுத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் புரட்சியை பத்தி பேசியிருக்கிறாங்க தலைவர்கள், ஆனா சாதித்து காட்டியதா அப்படின்னா அதை இஸ்லாம் தான் நிற்கும். இன்னைக்கு காலையில யதார்த்தமா ஒரு காட்சி கண்ணப்படுது. ஒரு சித்தார்த்த பேச்சாளர் அவர் பேசுறாரு. அவர் சொல்லும் போது சகோதர சமய சித்தார்த்த பேச்சாளர் சொல்றாரு. அவர் சொல்லும் போது அவர் சொல்ல அழகான வார்த்தையை சொன்னார். இஸ்லாம் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக கையாளுகிறது. நான் அறிந்த வகையிலேயே பல மேடைகளை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு பெண் பேச்சாளர். பல மேடைகளை நான் பார்த்திருக்கிறேன். அதில் பங்கெடுக்கக்கூடிய சகோதர சமய சொந்தங்கள், பட்ட சொந்தங்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் என்னிடத்தில் யாரும் தயங்காமல் என்னுடைய நிலை கருதி கை கொடுத்து என்னை ஆசுவாசப்படுத்தி என்னை ஊக்கப்படுத்துவார்கள். இஸ்லாமிய சொந்தங்கள் மாத்திரம் என்னிடத்தில் கையை என் நேருக்கு நேராக கொடுக்க மாட்டார்கள், கையை தரமாட்டாங்க. குறையா சொல்லல, பாராட்டி சொல்றா. இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்க அந்நிய பெண்ணை தொடுவதை அவர்கள் தனக்குத்தானே தடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நெருமிகுந்த மார்க்கம் அவர்களை அப்படி பண்படுத்தி இருக்கிறது அப்படின்னா. அதனால் என்ன நிகழ்வு நடந்திருக்கிறது தெரியுமா? அவர் பேசும்போது சொல்றாங்க, பாலியல் வன்புணர்வுகள் அவர்களிடத்தில் மிக அரிதிலும் அரிது. யாராவது ஒருத்தன் தவறான தீதான தொடர்புகளோடு போய் வேண்டுமானால் கொஞ்சம் ஏதாச்சும் ஏடா கூடமா குடிக்க கூடாததை குடிச்சிருந்தான்னா குத்தி மழுங்கி அவன் வேண்டுமானால் செய்யலாமே தவிர, இஸ்லாமியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த குற்ற செயல்கள் அவர்களிடத்தில் அறிவிலும் அரிதானது.
பெரும் புரட்சி இல்லையா? இஸ்லாம் செஞ்ச பெரிய புரட்சி கிடையாதா? மதுவிலேயே மூழ்கி கடந்தவர்களை ஒற்றை ஆயத்துகள். ஆனால் அல்லாஹ் சன்னம் சன்னமாக திருத்தினான். அவன் திருத்துறதுலாம் அவனை போல யாரும் முடியாது. அழகான ரோல் மாடல் ரப்புல் ஆலமீன். அவன் அதிகார உச்சாணியில் இருப்பவன் தான். ஆனால் ஒரு சமூகத்தை நெறிப்படுத்த திருத்துவதற்கு தான் கையாளுகிற முறை இருக்கு பாருங்க. அவன் தன்னுடைய அந்த அதிகார பலத்தை காட்ட மாட்டான். இன்னைக்கு உள்ள அரசாங்கங்களும் அவனுடைய தலைவர்களும் அவனால எப்படி திருத்தணும்னு தெரியல. அவன் நோக்கம் சரியா இருந்தாலவா சரி வரும். மக்களை சீர்படுத்தணுங்கிற நோக்கம் இருந்தாலவா திருத்தணுங்கிற நல்ல சிந்தனை வரும். அதற்கான நெறிகள் அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு அதுவே கிடையாது. ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. சீர்பட வேண்டும் இந்த சமூகம் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான்? அழகான முறைகளை கையாண்டு சன்னம் சன்னமாக திருத்தினான். ஆயத்து ஒரு நாள் இறங்குகிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். உடனே வேறு வேறாக வைத்திருந்தவர்கள் எல்லாம் அப்படியே உருட்டி விட்டார்கள். ஓடியது ஆறாக என்று சரித்திரம் பதிவு செய்து காட்டும். புரட்சின்னா அப்படி இருக்கு. அந்நிய பெண்ணை அணுகக்கூடாதா? திருமணம் என்பதே சமாச்சாரத்திலே கிடையாது. விபச்சாரம் என்ற வார்த்தை அவர்களிடத்தில் வழக்கில் கிடையாது. ஏன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே அதுதான். திருமணம்னு ஒண்ணு இருந்தாலும் விபச்சாரம் ஒண்ணு வரும். நினைத்த ஆணோடு கொணருவார்கள், நினைத்த பெண்ணோடு கொணருவார்கள். மிருகங்கள் போன்று நெறிப்படுத்துகிறது இஸ்லாம். திருமணம் செய்து கொள் என்று அடுத்த புரட்சியை கிளப்புகிறது. திருமணம் மாத்திரம் அல்ல, நீ மறுமணமும் செய்து கொள்ள உனக்கு அனுமதி உண்டு என்று அந்த பெண்ணினத்திற்கான தனி ஒரு பகுதியை ஏற்படுத்தி கொடுத்து சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த உச்சாணியில் இருக்கக்கூடிய நபிமார்களை கூட அத்தகைய ஒரு புரட்சிகரமான விதையை விதைக்க வைத்தது. சமுதாயத்தில் ஒரு நல்ல வேலை இருக்கிற ஆளு அவர்கள் முன்னின்று காட்டுகிறார்கள். என் ஹதீஜாவை நான் திருமணம் செய்து காட்டுகிறேன். 2 கணவன்மார்களுக்கு வாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் இறப்பை ஏதியதின் பின்பு இன்னொரு வாழ்வு வாழ முடியும் என்றும், அதுவும் உயர்குலத்தவர்களோடு வாழ முடியும் என்றும், அதற்கு பின்பும் கண்ணியமான பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் என்றும் சிறப்பாக முறையில் அந்த தாயினுடைய அந்த ரோல் மாடலை நின்று சரியாக சாதித்து காட்ட முடியுங்கிறதையும் இஸ்லாமிய வரலாற்றில் அத்தகைய புரட்சி யாரும் செஞ்சிருக்க முடியும். அவங்க செஞ்சதுனால சஹாபாக்கள்ல நிறைய பேரு முதல் தாரமாக எடுத்துக்கொள்ளல. பெருமானாரின் அந்த சுண்ணத்தையும் நான் விட்டுவிடக் கூடாது என்பதால் விதவை பெண்களை தேடி திருமணம் செய்து கொண்டார்கள். என்ன புரட்சி! இத்தகையதிலே எவ்வளவு புரட்சி செய்யும் போது ஏகத்துவத்துல விட்டுருமா என்ன இஸ்லாம்? அப்படி புரட்சி செய்யும் இஸ்லாம். அதுல சமரசத்தை வைக்காது. ஏகத்துவத்துல சமரசம் இஸ்லாத்துல கிடையாது. சில பேர் புரியாம பேசுவான், வேற அரசவ மாதிரி வச்சுக்குவான், ஆனா பேசுறது எல்லாம் நாரதர்வால மாதிரி பேசுவாங்க. இஸ்லாம் அப்படி செய்யுமா? தமிழர்களுடைய பண்பாட்டுக்கு இஸ்லாமியர்கள் அவர்கள் தடையற்றவர்கள் என்றால், தமிழரின் பண்பாடை மதிப்பவர்கள் என்றால், தமிழ் கடவுள் முருகனை இஸ்லாமியர்கள் வணங்குவார்களான்னு புத்தி இல்லாம கேட்பான் சில பேர். அதுல என்னப்பா இது? மதிப்பதும் வணங்குவதும். அதான் ஒருத்தர் அழகா கேட்டான், எப்பா உன் பொண்டாட்டிய நான் மதிக்கலாம், அதுக்கான என் பொண்டாட்டி மாதிரி வச்சுக்க முடியுமா? உன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கலாம் தான், உன் மனைவி பாவா, அதுக்கு முழு மரியாதை நான் கொடுக்கணும், அந்த கண்ணியத்தை கொடுக்கணும். நான் அவளை மதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. உன் மனைவிய என் மனைவி மட்டும்தான் நான் மதிப்பேன், உன் மனைவியை மதிக்க மாட்டேன், கீழாத்தான் நினைப்பேன்னு சொல்லலாமான்னு அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் என் மனைவி மாதிரியே வச்சுக்க முடியுமா? நாம கேட்டது நாம இல்ல, அந்த சகோதர சபையின் சொந்தமே கேட்கிறோம். இது கூட புரியாத முட்டாள்களா இருக்கிறான் இல்லையப்பா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நீதி இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி கடவுளுக்கென்று சில நீதி இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை அங்கீகரித்தவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் மாற்று மத சகோதர சமய கடவுள்கள் யாரையும் ஏசக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. அவன் கடவுளா நினைச்சு வச்சிருக்கிறான்ல, நீ கடவுளா ஏற்றுக்கிறாட்டி என்ன? அவன் நினைச்சு வச்சிருக்கிறான்ல. وَلَا تَسُبُّوا الَّذِينَ يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ فَيَسُبُّوا اللَّهَ عَدُوًّا بِغَيْرِ عِلْمٍ. அப்ப கூட ரொம்ப நாகரீகமா சொல்றான். அதுல தெளிவு இல்லாம பேசிடுவான்பா. என்ன நீ பாட்டுல வாய் திறந்துட்டு போயிடுவ.
அவன் என்ன சகட்டு மணி திட்டிட்டு இருப்பான். ரப்பு சொல்றான், அதுவும் விலை. அதை கூட அவன் சொல்லும் போது அழகா சொல்றான். என்ன அவன் திட்டுவான்னா மடையன் திட்டுவான்னு சொல்லல. நல்லா புரிந்து கொள்ளணும். எப்ப நீ பாட்டுல ஏசிட்டு போயிருவ, ஆனா மடையன் என்ன திட்டுவான்னு சொல்லல. நீ பாட்டுல சொல்லிட்டு திட்டுறாளப்பா, திட்டனா என்னை பற்றி அறியாம இருப்பான், அவன் என்ன திட்டுவாங்களாம். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க ரொம்ப. அவன மாதிரி நெறிமிகுந்த வார்த்தையை பயன்படுத்துபவன் அகிலத்தில் யாரும் உண்டோ அவன் ஒருவன் மாத்திரமே. அதனால்தான் எதிலையும் நிகரற்றவன். அவன் ராத்திலையும் சரி சிபாத்துல எதிலையுமே நிகரற்றவன். செய்வோம் எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரி ரப்புக்கு நிகர் அவன் தான், வேற யாரும் கிடையாது. அது வார்த்தை பிரயோகமாக இருந்தாலும் சரி அவ்வளவு வடிவாக பயன்படுத்துவார். அப்ப ஏகத்துவ புரட்சி எப்படி இருக்கும்? இந்த மாதத்துல சபருடைய மாதங்கிறதுனால அதுல ஏற்படக்கூடியவர்கள் நிறைய விஷயங்கள் நாம் பேச வேண்டியது இருக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாச்சும் ஒண்ணு இவன் செஞ்சு போட்டு என்ன பழிய போட்டுறான், எல்லாம் நான் வச்சிருக்கிறது மேல பழிய போட்டுறான், இதனாலதான் நடந்துச்சு, இப்படித்தான் நடந்துச்சுன்னு. இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்ன ஏசறான்பா, என்ன நோவினப்படுத்துறான். எதன் மூலமாக? தகர காலத்தை ஏசலாம். அனத்தகரு, இப்ப காலத்தை அமைச்சவா நாள் இல்லையா, நான் என்ன கெடுதலாவா அமைக்க போறேன்? அப்படி தவறாவா? இந்த நேரம் மோசமான நேரங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்படியே கொஞ்சம் கடந்து அடுத்த தெருவுக்கு போனா, என்ன அழகான வாய்ப்பு தெரியுமா இன்னைக்கு எனக்கு அமைஞ்சதுங்கிறான். எப்படிப்பா நேரம் கெட்டதா இருக்கும்? கெட்டதுன்னா எல்லாருக்கும் கெட்டதா இருக்கணும் இல்லையா? இங்கிட்டு போனா ஒருத்தன் சொல்றான் எல்லாம் மாதிரி அப்படிங்கிறான், அங்கிட்டு போனா ஆக மோசமானதுப்பா அப்படிங்கிறான். இங்கேருந்து ஒருத்தர் இங்கேன்னா கொடுத்துட்டு அந்த நபர் என்ன செய்யறாரு, இங்கேருந்து ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு அவர் கையில காசு கொடுத்துட்டு அப்படியே போறாரு. அடுத்த தடவை காசை கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் ரெண்டு விதமா பேசுறான். தந்தான் வீணா போனவன், எல்லாம் நாசமா போச்சு. சாப்பாடு இங்கேயும் கொடுத்துட்டு போறான், அங்கேயும் கொடுத்துட்டு போறான். தின்றான், உணவா கொடுத்தான் அப்படிங்கிறான். அங்க எப்பா எப்படி இருந்தது தெரியுமா அப்படிங்கிறான் அவன். அப்ப பொருளின் மீதோ வஸ்துக்களின் மீதோ இதன் மீதோ பார்க்கிற பார்வை அப்படியே கடந்து போனாருங்க. பார்த்த பார்வை நல்லா நடந்து போச்சு எல்லாம். அங்க சனியா பார்த்தேன் எல்லாம் போச்சுங்கிறான். அப்ப பார்வையில வாங்கிட்டு தான்ப்பா இருக்கு. பொருளையோ காலத்தையோ சபிக்காதப்பா, அதுல என்ன இருக்கு? ஆலய நபரைய சபிக்காத, அதுல என்ன இருக்கு? வாங்கிட்ட நம்ம விவகாரம் இருக்கு, நீ அதை சரிப்படுத்து. அதை சரிப்படுத்தாம அடுத்தவனையே பார்த்துக்கிட்டு இருக்காத. ஏன்னா அரபுகள் அந்த பண்பு ஆரம்பத்தில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ புரட்சியால் அதை முறியடித்து காட்டினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்பா அப்படிங்கிற ஏகத்துவ புரட்சியை காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சின்ன பிள்ளையா இருந்து பழகின தொடர்பை குறித்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா குலாம் பிள்ளை இங்க வாமா, நான் உனக்கு சிலது சொல்லித்தாரேன், கவனமா வச்சுக்கோன்னு சொல்லி அவகிட்ட சொல்றதின் மூலமா அகிலத்தில் உள்ள எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உனக்கு சொல்லுவேன், அதை நல்ல மனசுல ஏத்திக்கோ, அறிவுல ஏத்திக்கோ, நல்ல சிந்தனையில கொண்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த மாந்தர்களும் சேர்ந்து உனக்கு ஏதாச்சும் ஆபத்தை விளைவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அல்லாஹ் உனக்கு நல்லதுதான் நாடணும்னு நாடித்தானா நடந்தே தீரும். அந்த நல்லதுதான் நடக்கும். அல்லாஹ் உனக்கு நல்லவன் நாடி கெட்டதை எல்லாரும் நாடுறான். அப்ப எது நடக்கும்? அதோட நடக்கும். அல்லாஹ் உனக்கு ஏதாச்சும் ஒரு சோதனையை தர நாடி ஒட்டுமொத்த பேரும் உன்னை பாதுகாக்க நாடுறான். நடந்துடுமா? நடக்காது. அது வந்தே தீரும். அது அல்லாஹ் தீர்மானிச்ச தீர்மானம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளை சீர்படுத்துறதுக்கு, நெறிப்படுத்துறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. எவ்வளவு விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நபிகள் பெருமானார் அது வார்த்தையில் தான் நீ கவனமா எடுத்துக்கப்பா அப்படிம்பாங்க. அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை எடுத்துக்கொள்ள அப்படிம்பாங்க. அல்லாஹ்வின் மீது உன் முழு நம்பிக்கையும் வைத்துக் கொள்ள அப்படிம்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள். இப்ப சபர் மாதத்தை பாருங்களேன். ஹிஜ்ரத் நடந்தது சபர் மாதம், கைபர் போர் நடந்து வெற்றி வாகை சூடியது சபர் மாதம். அந்த வெற்றி வாகையோடு ஏற்கனவே ஹிஜ்ரத்தில் சென்றிருந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் அவர்களுடைய அருமை மகனார், அவங்க வந்தது சந்தோஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை பாருங்களேன்.
மாதிரி எனக்கு தெரியலையே சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு. கைபர் வெற்றியை கொண்டாடுறதா, என் ஜாஃபர் வந்ததை கொண்டாடுறதா, மன மகிழ்வை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. சஃபருங்கிறது எப்படி? உம்முல் முஃமினீன் சஃபியா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செஞ்ச மாசம் ரசூலுல்லாஹ்வை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் தான் சஃபர்ல தான் திருமணம் செஞ்சாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அறிவு பெட்டகம், அவங்க அப்பதான் திருமணம் செஞ்சாங்க. தன் அருமை குலக்கொழுந்து ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு திருமணம் செஞ்சு வச்சது இந்த மாசத்துலதான் திருமணம் செஞ்சு வச்சாங்க. எத்தனை பாக்கியங்கள் சஃபர்ல நடந்திருக்கு. சரியா? அதனால நாம கவனமாக இதில் கையாள வேண்டும். நாம் இதை பாடமாக முன்னிறுத்துவது எதுவென்றால், ஏகத்துவத்தில் எந்த குளறுபடிகளும் வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வர வேண்டுமே தவிர நமக்கு அப்படியே காலத்தின் நேரத்தின் இதனாலதான் அதனாலதான் அப்படின்னு இல்லை. சில நல்ல நாட்கள் இருக்குது, அதுல சந்தேகமே இல்லை. ரசூலுல்லாஹ் ஜும்மா நாளை குறித்து சொன்னாங்க, சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே ஹைரான நாள் ஜும்மாவுடைய நாள்னாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல நபர்கள் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் நிறைந்த இறை நெருக்கம் பெற்ற நன்மக்கள் இருக்கிறாங்க, பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒன்றோடு முடக்கி விடாதீர்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் நிறைந்த ஈமானிய பாடத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. கண்ணியமான வாழ்வுகளை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹுவின் மீது கொண்ட அருள் நிறைந்த நம்பிக்கையில் அல்லாஹு தஆலா அசைக்க முடியாத பலமான ஈமானிய நற்சுகத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, நமது பள்ளியினுடைய மின்சார அந்த செலவின அதிகரிப்பு தொகைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, அதனால போடாமல் இருக்க முடியாது. ஏசி போட்டு தான் ஆகணும், லைட் போட்டு தான் ஆகணும், ஃபேன் போட்டு தான் ஆகணும், அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதை நாம் ஒரு வகையில் ஏதாவது சுமை இல்லாமல் அடுத்த நகர்வுகளுக்கு நகர்த்துவதற்காக அந்த சோலார் பேனல் அதை போடலாம்னு சொல்லிட்டு நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நானும் 3 வாரமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது வரைக்கும் ஏதாச்சும் வந்திருக்கான்னு நானும் கேட்கல. அதனால செயலாளர் அங்கிருந்து தலையசைக்கிறார்கள். ஆமா, இன்னும் வர நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு தலையசைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களின் மீது ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, உங்கள் மீதுனா இப்ப இவ்வளவுதான் சொல்லிட்டு கடைசி மாறிட்டீங்களேன்னு நீங்க சொல்லிடாதீங்க. அல்லாஹ்வின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கு. உங்கள் கல்விகளை ஆட்சி செலுத்தக்கூடியவன் அவன். நிச்சயமாக அதற்கான அவன் இல்லத்திற்கான பணிகள் அதை அவர்கள் எடுக்கிறாங்க, முன்னெடுக்கிறார்கள். சில பேர் சொல்றாங்க வரிசையாக வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று. ஆம், இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் தான் அந்த வேலை நடந்து முடியும். அதனால் அவர்களுடைய அந்த முயற்சியால் அதை செயல்முறைப்படுத்த காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் மீது ஒரு ஆழமான இறை நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய மனங்கள் அதற்கு செய்து கொடுக்கும் என்று நிச்சயமாக அந்த பணிகளை இன்ஷா அல்லாஹ் செய்து முடிப்போம் என்பதில் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் செய்வார்களே இவர்கள் செய்வார்களே என்று இல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவர்களும் என் பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த விளக்கு எரியும் என்றால், இந்த மின்விசிறி ஓடும் என்றால், இந்த குழுமை கிடைக்கும் என்றால், தொழக்கூடியவர்களின் நிம்மதிக்கு நானும் துணை நிற்பேன் என்று நீங்கள் அதில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் நமது பொருளாதாரத்தில் மிகுந்த பரக்கத்தை நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.